கேள்வி சின்னதாக கேட்டேன். அடியேன்னா என்ன அர்த்தம்? அது அடியேன் நம்மளாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னாக்க, பெருமாளுக்கு உகந்தது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பகவான் தங்கிட்ட பக்தனார் பக்தியோடு இருக்கிறத விட தன்னை சார்ந்த பாகவதகிட்ட பக்தனாக இருக்கிறத பெருமாள் விரும்புகிறான். நாமே நம்ம மாதத்தில் நம்மளோட நம்ம குழந்தைகிட்ட பிரீதியாக இருந்தால் அவள்கிட்ட நமக்கு பிரீதி இருக்கா இல்லையா? நம்ம குழந்தை தண்ணி கொடுக்குங்க, அதே நம்ம குழந்தைய ஒரு வண்டியை அடிச்சுட்டு கிள்ளி விட்டு போ, அது வரைச்சே நீ வராதேங்கிறது. ரெண்டு கிட்டான் குழந்தை, நான் வரைச்சி சகுன தடையாக சொல்கிறேன்னு ஒரு கிள்ளிட்டு வரான், அது அழுதுன்னு இருக்கு. உள்ளே வந்தால் நிஜமான வரவேற்பனா இவன் பண்ணலாம் தெரிஞ்சது ஒன்று உள்ள இருக்க வெளியே வர மாட்டாங்க, இருக்கிறதே காரண மாட்டான். அதனால் தன்னை சேர்ந்தவாழ்கிட்ட எவ்வளோ அனுகூலமாக இருக்குமோ அவ்வளோ பெருமாளுக்கு பிரீதி ஜாஸ்தி. தெரிஞ்சா தன்னை சேர்ந்தவாள் யார் வாழலாம்? பக்தாள். பக்தாள் என்ன சொல்கிறோம்? நம்ம அடியாள்னு சொல்கிறோம். சமாசனத்தும் போது தாசியநாமான்னு பேர் வச்சுக்கிறோம். தாசியநாமாங்க என்ன அப்படின்னு கேட்டால், கிருஷ்ணன்னா கிருஷ்ணதாசன் சொல்கிறோம். கிருஷ்ணதாசன் இருக்கான், அடியான்னு அர்த்தம். அடியான், அடியார், தாசன். புரிஞ்சா? அப்படிங்கிறத அவருக்கு தொண்டு செய்வோன், தொண்டன் அர்த்தம். கிருஷ்ணன் தொண்டன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. கிருஷ்ணதாசன் சொன்னவனாங்க. அந்த தொண்டனா இருக்கவங்கிறத காட்டுறது தான் அடியங்கிற சப்தமானது. இங்கேருந்து கூப்பிடுறோம், கூப்பிட்டாக்க உடனே என்ன சொல்கிறான்? கிருஷ்ணதாசன் பேர் யார் அவரா அப்படின்னாக்க கிருஷ்ணதாசன் சொல்கிறோம். கிருஷ்ணதாசன் சொல்லிச்சு ஆறுங்க அப்படின்னாக்க நான் தான் கிருஷ்ணதாசன் சொல்லக்கூடாது. நான் சொன்னால் அகங்காரம் தெரியுது. நான்னா அகங்காரம். மாமா என்னதுன்னா இது என் வீடு இன்னும் சொன்னால் அதுக்கு மமகாரம் கிடையாது. அதனால தான் பெருமாள் திருமாளிகை வசம் தன் திருமாளிகையும் சொல்ல மாட்டா. பெருமாள் திருமாளிகை பெருமாள் வீடு, பெருமாள் கொடுத்ததுன்னு சொல்லுவா. பெருமாள் கொடுத்த பிச்சைம்பா குழந்தையில தன் என்னுடைய சொன்னால் அகங்காரம் வந்துடுமா. அதனால அகங்காரம் மமகாரம் ரெண்டும் கூடாதுன்னு சொல்லி இருக்கு. அதனால என்ன சொல்றோம்? நான் சொல்றாம நான் சொல்றதுக்கு கூட தாசன்னு சொல்றோம். தாசனுக்கு சம்ஸ்கிருதத்தில் சொல்றது. தமிழ்ல வந்தா அடியேன் தொண்டன் அர்த்தம். தொண்டன் சொன்னாலும் அடியேன் சொன்னாலும் ரெண்டும் ஒரே அர்த்தம் தான்.